நம்ம கேட்டவனோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர் தான் நம்ம தனுஷ் அவர்கள். கோலிவுட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹாலிவுட் வரைக்கும் மனுஷன் போயிட்டாரு. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவரால் நம்ம கேட்டவனுடைய டயர் ஒன் ஆக்டரா மாற முடியல. அண்ட் நம்ம தனுஷ் சார் சினிமாக்குள்ள வந்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷத்துல டயர் ஒன் ஆக்டரா மாறுறதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் இருந்தும் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா டயர் ஒன் ஆக்டரா மாறாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அண்ட் இப்போ அவருடைய ஆக்டிங்ல ரிலீஸ் ஆக போற குபேரா படத்தால பாக்ஸ் ஆஃபீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ண முடியும்ன்ற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குபேராவுடைய கலெக்ஷன் பத்தி பார்க்கலாம். கலெக்ஷன் பத்தி பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இந்த படம் மேல ஆடியன்ஸ்க்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நல்ல ஒப்பீனியன் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். நான் சொல்ற ஒப்பீனியன் எந்த மாதிரினா, இப்போ ஒரு 100 பேர் கிட்ட போயிட்டு இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டா அதுல ஒரு 70 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ற அந்த 70 பேர்ல ஜஸ்ட் 25 பேர் மட்டும் தான் இந்த படம் பார்க்கறதுக்கு புக்கிங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஆவரேஜா தான் குபேராவுடைய புக்கிங்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. என்னதான் இந்த படம் பெரிய பேன் இண்டியன் படமா இருந்தாலும் இந்த படத்துடைய டே ஒன் கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு 25 கோடிக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம தனுஷருக்கு ரீசெண்டா தான் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே திருச்சிற்றம்பலம் படம் வந்து தெரியும். இந்த படம் கொடுக்குற வைப் எல்லாமே எனக்கு அப்படியே திருச்சிற்றம்பலம் கொடுக்குற வைப் மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த படத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் மேல பெருசா யாருக்குமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆனா ஆஃப்டர் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் இவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் படமா ஆகுமான்னு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத விதத்துல அந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படமா மாறிச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல 100 கோடிக்கு மேல கலெக்ஷனும் பண்ணிச்சு. ஸோ திருச்சிற்றம்பலம் படத்தை நம்ம தனுஷருடைய கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம தனுஷருடைய கெரியரை திருச்சிற்றம்பலத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு பிரிச்சோம்னா, ஏன்னா திருச்சிற்றம்பலம் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தனுஷருடைய படங்களுக்குலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக கன்சிஸ்டன்சி கிடையாது. ஸோ ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷருடைய ஆக்டிங்கில் வந்து எல்லா படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ் தான் ஆகியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏன் குபேராவுடைய டே ஒன் புக்கிங் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு காரணம் இந்த படத்துடைய ஜானர் தான். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்டான படம். ஸோ இதே கேஸ்டிங்கில் நம்ம ஒரு கேங்ஸ்டர் படமோ இல்லை ஒரு கமர்ஷியல் படமோ இந்நேரம் வந்திருந்தா கண்டிப்பாக இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கான புக்கிங்கும் வேற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இப்போ இந்த படம் ஒரு கண்டென்ட் படமாக இருக்கிறதுனால இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்கு. அண்ட் இது பேசிக்காகவே நம்ம இந்தியன் சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம் தான். என்னதான் ஒரு நம்பர் ஒன் ஆக்டர் அவர் ஒரு கண்டென்ட் படம் பண்ணுறாரு அப்படின்னா கூட அவருடைய ஆக்ஷன் படங்களுக்கு இருக்கிற லெவலுக்கு புக்கிங்ஸ் வந்து அவருடைய கண்டென்ட் படங்களுக்கு இருக்காது. ஸோ அதுதான் உண்மை. அண்ட் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் அண்ட் வேட்டைன்னு சொல்லலாம். இல்லைனா நம்ம அஜித் சாருடைய ஆக்டிங்ல இப்போ ரீசெண்டாக வந்த குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி படத்துடைய டே ஒன் கலெக்ஷனை ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா விடாமுயற்சிக்கு டே ஒன்ல 40 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்தது. குட் பேட் அக்லிக்கு டே ஒன்ல 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்தது. ரெண்டுமே அஜித் சாருடைய படங்கள் தான். ஆனால் ரெண்டு படத்துடைய ஜானர் தான் வேற வேற. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு 10 to 15 crore கலெக்ஷன் வந்து டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி தான் நம்ம தனுஷருடைய குபேராவுக்கும் இருக்க போது. ஸோ நம்ம தனுஷருடைய கெரியரில் அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் அப்படின்னு பார்த்தோம்னா ராயன் தான். 150 crore மேலே கலெக்ஷன் பண்ணிச்சு. ஸோ டே ஒன்லையுமே ராயன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷருடைய ஹையஸ்ட் ஓப்பனிங் பண்ண படம். 25 crore plus ஓப்பனிங் வந்து அந்த படத்துக்கு வந்திருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ராயனுடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கண்டிப்பாக குபேரா பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் தான். ஒருவேளை குபேராவால் ராயனுடைய டே ஒன் கிராஸை பீட் பண்ண முடியலன்னா ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக அதுக்கு க்ளோஸாக வரும். அண்ட் குபேராவுடைய பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் 120 கோடி. ஸோ 120 கோடிக்கு மேலே இந்த படம் கலெக்ஷன் பண்ணாதான் இந்த படத்தால் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயே போக முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரிவ்யூ நல்லா வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தால் 150 crore மேலே ஈஸியாகவே கலெக்ஷன் பண்ண முடியும். பட் ஒருவேளை இந்த படத்துக்கு ரிவ்யூ நெகட்டிவாக வந்தால் இந்த படத்துடைய கலெக்ஷன் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த படம் வந்து லாஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஓடிடி ரைட்ஸ் அண்ட் டெலிவிஷன் ரைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து ஈக்குவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் தேட்டரிக்கலாக 50 crore ப்ளஸ் கலெக்ஷன் கொடுத்தாலே இந்த படம் ஈஸியாக ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போயிடும். நான் சொல்கிறது படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தா. பட் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் அசால்ட்டாகவே 150 crore மேலே கலெக்ஷன் பண்ணிடும். அண்ட் இது நம்ம தனுஷருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடியே டயர் ஒன் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் நம்ம தனுஷர்கிட்ட ஏகப்பட்ட நல்ல படங்கள் இருக்குது, நிறைய அவார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. பட் அப்படி இருந்துமே அவர் ஏன் டயர் ஒன் ஆக்டராக மாறல அப்படின்னா, ஏன்னா ஒரு படம் பெரிய லெவலில் ஹிட் கொடுக்குறாருன்னா அடுத்து ஒரு ஆவரேஜான படம் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஆக்டருடைய படங்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இருக்காது. ஸோ இந்த ஆக்டருடைய படமா ஒரு படம் நல்லா இருக்கும்பா ஒரு படம் நல்லா இருக்காதுப்பான்ற ஒரு டாக்ஸ் தான் வந்து அவரை சுற்றி எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தனுஷருக்கு நடக்கிறதுக்கான காரணம் யாருன்னா, முதல் காரணம் நம்ம தனுஷரை வச்சு படம் எடுக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து கரெக்டான டேட்டை வந்து லாக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறாங்கனாலும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு படத்தோட கிளாஸில் விட்டு மாட்டிக்கிறாங்க. அப்படியே ஒரு சில படத்தை சோலோ ரிலீஸ் பண்ணால் கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அந்த படத்துக்கு பெருசாக எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஆஃப்டர் திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி அவருடைய ஆக்டிங்கில் வந்து எல்லா படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே சக்ஸஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம தனுஷருடைய படங்களுக்குலாம் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியும் கிடச்சிருக்கு.
அண்ட் இப்போ இந்த குபேராவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அடுத்து வரப்போகிற இட்லி கடைக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இட்லி கடையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படம் தான். ஏன்னா இந்த திருச்சிற்றம்பலம் குபேரா மாதிரியான ஸ்டோரி ஓரியன்ட் படங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தொடர்ந்து கிடைக்கும் போது அடுத்து நம்ம தனுஷருடைய ஆக்டிங்கில் அதே மாதிரி ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் தான் இட்லி கடை. கண்டிப்பாக அந்த படத்துக்கு இன்னொரு பெரிய கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷருடைய படங்களுக்கும் மோகன்லால் சருடைய படங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம மோகன்லால் சருடைய எம்புரான் அண்ட் தொடரும் இந்த 2 படங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 படங்களுமே 200 crore மேலே கலெக்ஷன் பண்ண படங்கள் தான். ஏன்னா 2 படமுமே வேற வேற ஜானரில் எடுக்கப்பட்ட படங்கள். எம்புரான் ஒரு ஆக்ஷன் படம், தொடரும் ஒரு ஸ்டோரி ஓரியன்டான படம். அப்படி இருக்கும்போதும் 2 படமுமே 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் எந்த ஜானரில் படம் பண்ணாலுமே எல்லா ஜானருக்கும் ஈக்குவலான கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம மோகன்லால் சாருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ஃபியூச்சரில் நம்ம தனுஷ் சாருக்கு கிடைக்குதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தனுஷர் வந்து டயர் ஒன் ஆக்டராக மாறணும் அப்படிங்கிறதுக்கான அவசியங்கள் வந்து கிடையாது தான். பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தமிழ் ஆக்டர் இப்போ ஹாலிவுட்லேயே போய் நடிக்கிறாருங்கிறப்போ அந்த ஆக்டருடைய படங்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், ஸோ எந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன் தனுஷர் வந்து டயர் ஒன் ஆக்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது நம்ம தனுஷர் வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு டயர் ஒன் ஆக்டராக மாறிடுவாருன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக குபேராவுக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. யாருக்கு எப்படியோ எனக்கு இந்த படம் மேலே ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த படம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 150 crore மேலே கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.